அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வராது வராது வராதுன்னு சொல்லி சில தேட்டர் கிடைக்க விடாமல் செய்யக்கூடிய சில முயற்சிகளையும் மீறி இந்த படம் எப்படி இருந்தாலும் டி ராஜேந்தர் வெளியிட்டுருவார் அப்படின்னு வாழு தான் போடுவோன்னு தமிழ்நாடு முழுவதும் காத்திருந்து என் படத்தை, இந்த வாழு படத்தை, என் மகன் படத்தையும் நான் வெளியிடக்கூடிய சிலம்பரசன் நடித்த இந்த படத்தை, டி ராஜேந்தர் சிம்பு சீனிவாஸ் மூலம் வெளியிடக்கூடிய இந்த படத்தை வெளியிடத்துக்காக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும், இங்கே தேவராஜ் சார் கேட்டார் எத்தனை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இன்னைய தேதிக்கு இன்றைக்கி அது வரும்னு சொன்ன பிறகு அது இன்னும் ஆல் ஓவர் த வேர்ல்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திரையரங்குகளில் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த சூழ்நிலை உருவாயிருக்குன்னா எல்லாம் உள்ள இறைவனுக்கு மட்டுமே நான் நன்றி. அந்த இறைவனோட அருளால் இதற்கு எனக்கு தார்மீக சப்போர்ட்டாக வந்த இது நன்மை யாரெல்லாம் எனக்கு மாரல் சப்போர்ட்டு, இவர்களெல்லாம் பக்கபலமாக உடன் நின்று போராடுவதற்கு இவர்கள் வந்தவர்களை சொன்னேன். நான் இந்த படத்தை இன்றைக்கி எல்லாத்தையும் மேலே கடைசி நேரத்தில் நேத்தி கூட அந்த படத்தின் தயாரிப்பாளருடைய இயலாமையின் காரணமாக, அவர் வாங்கிய பழைய கடனின் காரணமாக என்ன அவளை நேத்தி மறுபடியும் பிரச்சனை. இந்த படம் 14ஆம் தேதி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்ப மேலையும் அத்தனை கோடிக்கு இன்றைக்கி ஒரு உத்தம வில்லன் படம் ரிலீஸ் ஆகுனா எவ்வளோ கஷ்டம்னு சொல்ல மாதிரி இந்த சிலம்பரசனோட படம், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நேத்தி அத்தனை கோடிக்கு பிரச்சனை வந்தோன்னே அதையும் என் தலைமையில் எல்லாம் இல்லை இறைவன் என்னை காப்பாற்றுவான். இன்ஷா அல்லாஹ் இந்த படம் ரிலீஸ் பண்ணிடும் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸோட அருளால், ஆஞ்சநேயரோட அருளால், ஆஞ்சநேயருடைய வாழு தான் இது. வாளுன்னு டைட்டில் வச்சாலே அது நீளும்னு சொன்னேன், அதே மாதிரி நீண்டுது. வாழு என்றால் நீளும், அதே நேரம் அது ஆஞ்சநேயர் வாழு மாதிரி நீண்டுக்கிட்டே இருக்கும், நீளும். ஆனால் போர் மூளும், ஆனால் ஒரு நாள் அது அரசாளும் என்று நான் சொன்னது மாதிரி இந்த படம் எனக்கு வெற்றி அடையினா எல்லாமுள்ள இறைவனர்களால் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கான படம் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்த ஊடகத்துறை உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுக்கு மேலே இந்த படத்தில் உள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் என்னால் விளக்க முடியாது. நான் அடுத்தவங்க மேலே எந்த குறையும் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் யார் உதவிக்கு வரலைங்கிறத விட யார் உதவிக்கு அதாவது ஒரு தார்மீக சப்போர்ட்டுக்காவது, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, அப்புறமா புலிப்பட ஃபங்க்ஷனில் நான் என்னை வர வேண்டும் என்று அழைத்த காரணத்தால் நான் போய் பேசினேன். ஒரு நன்றி, ஒரு தமிழன் என்று சொன்னால் அவனுக்கு நன்றி இருக்கணும். முதல்ல மனிதன் என்று சொன்னால் நன்றி இருக்கணும். அதில் மனிதன் தான் மெயின். நான் இன்றைக்கி வெறும் தமிழன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் மொழிக்கலை. அடுத்தது இந்தியன், அதுக்கடுத்து பார்த்தா நான் மனிதன். உலக லெவத்தில் மனிதனுக்கு மனித நேயம் வேணும். நமக்கு ஒருத்தர் உதவிக்கரம் நீட்டுனாக்கா அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும். நான் நன்றி கடன் உள்ளவனாக அன்றைக்கு பேசுனது கூட சில பேர் கொச்சப்படுத்துகிறாங்க. சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் புலியை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால், நான் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியில் கூட புலிப்பாணி சித்தனுடைய சிஷ்யன். எனக்கு புலிப்பாணியை பிடிக்கும். சிவன் என்று சொன்னால் சிவன், அது அந்த சிவன் யார் உங்களுக்கே தெரியும். பிறையுடையோன் மறையுடையோன், பிறையுடையோன் நான் மறையுடையோன், நான் வரையறை உடையோன் அந்த சிவன். அவன் எவன் அந்த சிவன்? அவன் புலித்தோலை அணிந்தவன் அந்த சிவன். அந்த புலி டி ராஜேந்தர் தமிழ்நாட்டிலேயே ஒரு கவுன்சிலர் பதவி கூட ராஜினாமா பண்ண தயங்கக்கூடிய இந்த நாட்டில் ஈழத்தமிழுடைய பிரச்சனைக்காக மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண நான் ஈழத்தமிழர்கள் மீது ஒரு ஈர உணர்வு அவர் என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்தில் ஈழத்தமிழர்களுடைய ஆதரவு உடையவன். எனக்கு பொதுவாகவே புலி என்றால் பிடிக்கும். நான் சோழ வம்சத்தில் வந்தவன், தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவன். சோழனது கொடி புலிக்கொடி. அந்த புலி எல்லாத்துக்கும் மேலே அந்த சோழனுடைய கொடி புலிக்கொடின்னு சொல்கிற மாதிரி என்ன சிவனுடைய புலித்தோலை அணிந்த சிவன் அது புலி. புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு ஐஎம் லிட்டில் ஸ்டார் ஆவே நான் சூப்பர் ஸ்டார் பாட்டில் சிலம்பரசன் பாடுவான் சம்சார சங்கீத படத்தில். ஆக புலி என்றால் டி ராஜேந்தருக்கு இஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும். உணர்வை மதிக்கிறேன். அவரு என்னோடு உடன் நின்று போராடக்கூடிய அந்த குணத்தை மதிக்கிறேன். அந்த செல்லக்குமார் வர்றாருன்னா யாரோட தூதனா? ஒரு ஆஞ்சநேயர் போனார்னா ராமனோட தூதனா வந்தார். ஒரு வீரபாகு வந்தார்னா முருகனோட தூதனா வந்தார். இன்னைக்கு பிடி செல்லக்குமாரும் இன்றைக்கு காஸ்மா சிவகுமாரும் நிச்சயமாக இளைய தளபதியுடைய அந்த மாரல் சப்போர்ட்னா அவருடைய தூதுவராகத்தான் அவர்கள் என்னோடு நின்று
அத்தனை போராட்டத்தோடு என் கூட என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் போராடுறாங்கன்னா என்ன சப்போர்ட் பண்ணாருன்னு கேட்டிங்க, எல்லாத்தையும் பச்சையாக மனம் திறந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து ஆண்டவன் இதால் ஆதரவால், ஆண்டவனோட அருளால், உங்களுடைய ஆதரவில் நானும் என் மகனும் சரி அத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சுருக்கேன். சொத்துலாம் இருக்குது. உலகத்தில் பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது. பணம் மட்டுமே வாழ்க்கையில் எதுவுமே சாய்ச்சிடாது. பணம்பொருள் செய்யாத இந்த உலகத்தில் பரம்பொருள் மட்டும்தான் செய்ய முடியும். என்னுடைய நல்ல மனசுக்கு மட்டும்தான் விஜய் சார் அவர்கள். இன்னொன்று நான் கேட்குறேன், இதே பிரச்சனை நான் சொன்னப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களா சார் சினிமா உலகத்தில்? எவ்வளோ பெரிய 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 ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே. என்ன ஆச்சு அவங்களுக்குலாம்? நான் அவங்களாம் ஏன் வரல, என்ன கேட்கலன்னு அப்படின்னு நான் இது பண்ணல. என்னோட யாரும் எனக்கு உதவி பண்ணணும்னா இதுக்கு தார்மீகமாக அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, ஒரு அண்ணனா என்னை நினச்சி வந்து ஒரு நிற்கிறதுக்கே ஒரு சொல்கிறதுக்கே கூட இந்த நாட்டில் போய் கிட்ட நிட்டா நம்மளுக்கு என்ன வந்துடுமோ அப்படின்னு. இன்னொன்று, ஒரு சக நடிகனுக்கு வேற ஒரு நடிகனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா இதான் சந்தர்ப்பம், ஒரு நடிகன் கதை தீர்ந்துது மூடிட்டு இதோட சகாப்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உலகத்தில் ஒரு வித்தியாசமாக அது டி ராஜேந்தர் கூட காரணமாக இருக்கலாம். என் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அபிமானமாக இருக்கலாம். அவர் என்னோட ரசிகன் சொல்கிறாரு, சிவன் இந்த சிவன் வந்து அவருக்கு அடியார் இருந்தார், நான் அடியாருக்கு அடின்னு சொல்லும்போது நான் வந்து விஜயோட உண்மையான ரசிகன். 14 வரணும்னு சொன்னாக்கா எல்லா சிக்கலும் தீர்த்து தான் நான் டேட்டு போட முடியும். நான் வந்து டேட்டு போடுறதுல கொஞ்சம் தாமதம் எங்கள் சைடில் ஒரு இது. அதனால் தேட்டருக்காரங்க அவ்வளோ தமிழ்நாடு முழுவதும் இந்த படத்தை காத்திருந்து நிறையா தேட்டருக்காரங்க போட்டாங்க. மெட்ராஸ் சிட்டியில் வேறு சில டிஸ்ட்ரிபியூட்டர் தொடர்ந்து படங்கள் கொடுக்கும் உள்ள அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதுதான் உண்மை. ஆனால் நானும் தொடர்ந்து நிறையா படங்கள் ஒரே வருஷத்தில் கொடுத்தா எனக்கு நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் பண்ணேன். அதனால் கொஞ்சம் அதுவும் இந்த படத்தில் கொஞ்சம் சிக்கல் கரெக்டாக தேதி போட்டு இது பண்ணியிருந்தா எனக்கும் அது எல்லா பெரிய தேட்டர்லேயும் நான் கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் தள்ளி போன காரணத்தால் திரையரங்கத்தில் கொஞ்சம் சின்ன மெட்ராஸ் மாதிரி ஒரு சின்ன சில சிட்டிலையும் வேறு சில இடத்துலையும் பிரச்சனையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வாழு படத்துக்கு திரையரங்குகள் காத்திருந்து போட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ நான் க்ளீனாக உங்களுக்கு சொன்னேன். அதாவது இதை இப்படியே அதாவது இவர் ஒரு வேலிட் கொஸ்டின் விஜய் அவர்கிட்ட சொன்னேன், மாரல் சப்போர்ட்டு பண்ணார் அப்படின்னு நான் சொல்லும்போது சில பேர்லாம் உடனே சில இதில் இந்த படத்துக்கு வந்து விஜய் சார் வந்து இதாக கொடுத்தாரா அதாக கொடுத்தாரா இப்படி கற்பனையை வச்சுட்டு ஊதி விட்டு எல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த சொன்னேன். அந்த மாரல் சப்போர்ட் என்பது என்ன? நீங்கள் சில பேர் என்னமா விஜய் சார் இதுக்கு பணம் கொடுத்தாராமே அப்படின்னா, உண்மையில் அப்படி டி ராஜேந்தர் யார்ட்டையும் போய் இனாம்லாம் வாங்கலை. அங்கே நீங்கள் இனாம் என்பதை விட அந்த டி ராஜேந்தரை அவர் என் மீது காட்டி அந்த அன்பு இருக்குல்ல, ஒரே இனம், அந்த இனத்தை மட்டும்தான் அங்கே நீங்கள் பார்க்கணும். ஓர் இனம் என்பது சினிமா என்ற இனம். சினிமா என்பது ஒரு இனம், சினிமாக்காரன் என்பது ஒரே ஒரு இனம் தானே. அதே மீறி இனமா பாரு, இனம் எல்லாத்தையும் மேலே அவருடைய இதயம், அதுதான் இங்கே பெருசு. இன்னொன்று, இப்போ நான் சொன்னேனே, இப்போ இன்றைக்கி வந்து அவருடைய மூலமாக இன்றைக்கி இளைய தளபதி விஜயை வந்து டிஆரோட இந்த படம் என்ன அண்ணனுக்கு என்ன பிரச்சனை போய் செல்லகுமார் பாருங்கள் என்ன ப்ராப்ளம், அவருக்கு பக்கபலமாக நின்ன. இன்றைக்கி செல்லகுமார் என்னுடைய பக்கபலமாக இருக்கிறான்னு சொன்னால் இந்த படத்துக்கு இந்த ஏரியாவில் இவ்வளோ ரூபா வேணும், இன்றைக்கி நாங்கள் பணம் புரட்டுறோன்னு சொன்னாக்கா கடன் பட்டு தான் புரட்டுறோம். அந்த கடன் பட்டு புரட்டுறதுக்கு கூட பக்கபலமாக ஒரு செல்லகுமார் நிற்கினா யாரோட ஆள்? பிடி செல்லகுமார் யாருடைய இது? அதான் கிளீனாக சொன்னேன். காஸ்மோ சிவகுமார் யார்? புலிப்படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர், விஜயோட கத்தி படத்தின் டிஸ்ட்ரிபியூட்டர் கோயம்புத்தூரில். அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இந்த படத்துக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி செல்லகுமார் நிற்கிறாருன்னா இந்த பின்னணியை உருவாக்கியது யார்? விஜய். ஒரு நிமிஷம், அந்த மலேசியாவில் அதாவது விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன் கேட்டக்கல இல்லை இருக்க. மலேசியாவில் 10 நாள் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்க வந்து ஒரு ஜட்ஜி டி ராஜேந்திரன் ஒரு நிகழ்ச்சி அமுல் சூப்பர் குடும்பத்தில் பற்றி கூட விஜயை பற்றி இளைய தளபதி விஜயோட டான்ஸை பற்றி பேசக்குள்ள என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் போனப்போ விஜய் சார் வந்து அவ்வளோ தூரம் என்னை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சுட்டு என் பையன்ட்ட ஒரு தடவை பேசுங்க, அமுல் சூப்பர் குடும்பத்தில் உங்கள் ஷோ பார்த்துட்டு என் பையன் உங்களோட ரசிகன் ஃபோன் பண்ணி பேச வைக்கிறாரு விஜய் சார். ஆக மொத்தம் அப்போ வந்து அந்த ஒரு அமுல் சூப்பர் குடும்பத்தோட நிகழ்ச்சிக்கே ஒரு இம்பேக்ட்டு. மலேசியாவில் நிகழ்ச்சியில்
அம்மாவே சோபா அம்மாவே ஒரு ஜட்ஜாக உட்காந்துருக்காங்க, டி ராஜேந்தர் ஜட்ஜாக உட்காக்குள்ள விஜயை பற்றி அவ்வளவு நல்லா டி ராஜேந்தர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை 10 நாளாக இன்னும் சொல்ல போனால் பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக அவங்கள்ட்ட பேசுகிறேன். 10 நாள் அவங்களோட வேறு விஷயங்கள்லாம் நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? 10 நாள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஜோதிட ரீதியாக கூட சில கருத்துக்கள் நான் ஜோதிட ஆராய்ச்சியர் என்ற முறையில் சில ஜோதிடமான கருத்துக்கள்லாம் கூட சொல்கிறேன். அவங்க குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு நட்பு ஏற்படக்குள்ள அப்போ ஏன் புலிப்படத்துக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ மட்டும் ஏன் கூப்பிட்றான்னு அதுக்கு ஒரு கதை திரைக்கதை வசனத்தை எழுதக்கூடாது சார். படமே 14ஆம் தேதி ரிலீஸ்ன்னு நான் டிசைட் பண்ணதே நேற்று டிசைட் பண்ணி இன்றைக்கி காலையில் தந்தி தினகரன் ஹிந்துவில் விளம்பரம் கொடுக்கறதுக்கு போராடி இன்றைக்கி காலையில் விளம்பரம் கொடுத்துருக்கேன். அவர் ப்ரொமோஷனில் கலந்து முதல்ல நான் இன்னொன்று சார், படத்தின் ரிலீஸை நான் தீர்மானிக்கணும். நான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் படத்தோட நடிகர். இன்றைக்கி இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே பணத்தை புரட்டி டி ராஜேந்தர் அத்தனை திரையரங்கர் ஷார்ட் நோட்டீஸில் நேற்று வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் கேட்ட இவ்வளோ கோடி திரட்டி ரிலீஸ் பண்ண நினச்சேன். இப்போ இன்றைக்கி இன்னும் அதிகம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற பெரிய பொறுப்பை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். அதனால இனிமேலுக்கு நானே என்ன டிசைட் பண்ணியிருக்கேன், இன்னுமே நிறைய படங்களை தமிழ் திரையுலகத்தில் வெளியிடுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக சிம்பு சினியார்ட்ஸ் களம் இறங்கும். நீங்கள் எங்கள் படத்துக்கு இப்போ செல்லகுமார் நான் கேட்ட செல்லகுமார்கிட்ட புலி படம் எதாவது ஏரியா ரிலீஸ் பண்ணுமா? சேலம் சிம்பு சினியார்ட்ஸ் ரிலீஸ் பண்ண தயார், திருநெல்வேலி புலிக்கு சிம்பு சினியார்ட்ஸ் ரிலீஸ் பண்ண தயார். ஏன்னா எனக்கு பக்கபலமாக அவங்க ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்தா அவங்களுக்கு நான் மாரல் சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு சரி ஏரியா புலி ரிலீஸ் பண்ணுமா? அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. அதையும் மீறி எதுக்கு சொன்னால் இன்னும் ஃபியூச்சரில் கூட எங்களுக்கும் விஜய் குடும்பத்துக்கும் இடையில் நல்ல நட்பு பாலம் ஏற்பட்டிருக்குது. அதை பயன்படுத்தி வேறு இன்னும் திரையுலகத்தில் கூட எல்லாரும் அது மட்டும் இல்லை, உடனே இந்த நட்புக்காக மட்டும்தான் படம் வெளியிட்டுன்னு நினச்சிடாதீங்க. வேறு படங்களை கூட வெளியிடுறதுக்கு ரீசன் ஏற்பட்டால் நான் இது பண்ணேன். அதுக்கு கூட இது பண்ணுறதுக்கு நான் எல்லாத்துக்கும் மேலே இந்த இதில் இப்போ சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்கத்தின் தலைவர் நம்முடைய அருள்பதி சார்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூட்டர் லத்தீஃபு, அப்புறமா என்னோட இது பண்ண ராமவாசு, இந்த எல்லாத்தையும் இன்னொன்று இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக என் குடும்பமே, நான் என் மனைவி சிலம்பரசனுடைய தங்கச்சி ஹைதராபாத்லேருந்து புறப்பட்டு வந்ததுன்னா அது மட்டும் இல்லை, என்னோடய கூட பிறந்த தம்பிங்க, என்னோடய தம்பிலாம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என் தம்பி, இப்படி எல்லாரும் போராடும் போது என் தம்பிலாம் ஆனால் உடன்பிறப்பு என்னோட சொந்த ரத்தம். ஆனால் நான் ஒரு தமிழ் ரத்தம். அண்ணா டி ராஜேந்தர் அவருக்கு என்ன பிரச்சனை போய் நில்லுன்னு ஒரு தம்பியாக வந்த விஜய், இன்னொரு தம்பியாக நின்று அந்த செல்லகுமார், அந்த காஸ்மோஸ் சிவகுமார் மற்றும் எங்களுக்கு ஆதரவு கரம் டிடி அத்தனை விநியோகத்துறை தம்பிகளுக்கும், என்னுடைய திரையரங்கு உரிமையாளர்களாக இருந்து எங்களோட படத்தை போடுறதாக காத்திருந்த அத்தனை திரையரங்கு உரிமையாளருக்கும் எல்லாத்துக்கும் மேலே எப்படியா கஷ்டப்பட்டு படத்தை கொண்டாந்துருன்னு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண எங்களுடைய, நானும் ஒரு பத்திரிகையாளன் தான், என்னுடைய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள், பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்கள், தொலைக்காட்சி துறையை சார்ந்த நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி.